இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லிங்கத்தை நீ கையில வச்சிருக்கியே, குளத்துல இருந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைச்சதா ஐஸ்வர்யா? அங்கிள், ஆமாங்கய்யா, குளத்துல இருந்த லிங்கம் ஐஸ்வர்யா அம்மா கைக்கு தான் கிடைச்சது. சந்தோஷமா. நீ லிங்கத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிரு. ஓகே அங்கிள். பார்வதி, நீயும் என் கூட வா. திமிர பாரு, சின்ன மாமியார் என்ன கூப்பிடாம அந்த சமையல்காரிய சோடி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த லிங்கத்தை பூஜை ரூமுக்கு போக விடக்கூடாதே. சரி வாங்க. ஏய், வாங்கடிங்க. எங்கடி போறீங்க? என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு நடக்குதுடி, இந்த வீட்ல தப்பு நடக்குது. இதை என்னால ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. சித்தி, என்னடா சித்தி? நான் ஒண்ணும் உன் சித்தி இல்ல, நான் ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தாளையே அதட்டி பாக்குறியா நீ? ஆளாளுக்கு பயம் விட்டு போச்சு. என்ன நினைச்சிருக்கீங்க என்ன பத்தி? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். மித்ரா வர வரைக்கும் இந்த ஸ்படிகலிங்கத்தை அப்படியே வச்சிருந்து அவ கையால கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கணும். ஏருக்கு மாறா நடந்தீங்க. சரி, அப்படி இல்லன்னா அகிலாண்டேஸ்வரி கையால தான் பூஜை ரூம்ல வைக்கணும். அது வரைக்கும் இந்த லிங்கம் இந்த வீட்டு ஹால்லயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? பெரியயா, ஆத்தா லிங்கத்தை பூஜை ரூம்ல வைக்க கூடாதுன்னு சொல்லுது. அம்மா வேற வீட்ல இல்ல, இப்போ என்ன பண்றது? நீ ஒன்னும் பதட்டப்படாத பார்வதி. முதல்ல சித்தி மேல வந்து இறங்கி இருக்கிற அம்மனை குளிர வைப்போம். குளிர வைக்கிறானா? ஐயோ, என்ன பண்ண போறான்? ஏதாவது ஐஸ் கட்டிய தலையில கொண்டு வந்து போட்டுருவானோ? செய்வான், இவன் என்ன வேணா செய்வான். எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒருத்தருக்கு சாமி வந்து இறங்கிட்டா பெரிய கற்பூரத்தை கொளுத்தி அவங்க வாயில போட்டா சாமி மலையேறிடும். அப்படி பண்ணலாமா? நான் மலையேறேன். ஆத்தா, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆத்தா, நான் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? பார்வதி, சொல்லுங்க ஆத்தா. ஆத்தாவா? யாரது? ஆத்தா, யாரது? என்னையா சொன்ன? ஓ, எனக்கு கூட ஏதோ மயக்கமா என்னன்னு தெரியல மாமா. கொஞ்ச நாளா அப்படியே எனக்குள்ள ஒரு சக்தி புதுசா இறங்குற மாதிரி இருக்கு. அப்ப என்னமோ நடக்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப கூட பாருங்க, 2 ஆள் மாதிரி தலையெல்லாம் பாரமா இருக்கு. நீங்க இன்னும் பூஜை ரூமுக்கு போலையா? லிங்கத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்கம்மா. ரொம்ப நேரம் கையில வச்சிருக்காதீங்க. கோவில்ல வேற அவ்வளவு நேரம் நின்னா எனக்கு ஒரே தலையெல்லாம் கிருகிருன்னு வருது. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வர ஆதி. அம்மா, ஐயோ, வர வர எனக்குள்ள ஏன் இவ்ளோ சக்தி வருதுன்னு எனக்கே தெரியலையே. சரி, நீங்க அந்த லிங்கத்தை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருங்க. ஓகே ஆதி. வாங்க ஐஸ்வர்யா அம்மா. அந்த ஆளு நந்தினியோட ஆளாத்தான் இருக்கணும். தண்ணிக்குள்ள வச்சு நம்ம மருமகள்களை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. அதுக்காக தான் நந்தினி கோவிலுக்கு வந்திருக்கா. இல்லனா அவளுக்கு கோவில்ல என்ன வேலை? நல்ல வேலை, அந்த கடவுள் தான் முதலையா வந்து இவங்களை காப்பாத்திருக்காரு. அந்த நந்தினியை சும்மா விடக்கூடாது அகிலா. நீ அவளை மன்னிச்சு விட்டதெல்லாம் போதும். அவளோட சம்பந்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி உள்ள வை. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த நந்தினிய நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜை பண்ற தகுதி உனக்கு தான் இருக்கு. என்ன ஐஸ்வர்யா அம்மா அது? லிங்கத்தை தண்ணிக்குள்ள இருந்து மேலே எடுத்துட்டு வந்தது நீங்க தானே? எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதி. ஆனா தண்ணிக்குள்ள என்ன நடந்ததுன்னு உன்னோட மனசாட்சிக்கு தெரியும். என்ன ஐஸ்வர்யா அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்காக நீ விட்டு கொடுத்தது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கே தெரியாதுன்னு நீ நினைக்காத பார்வதி. தண்ணிக்குள்ள என்ன நடந்தது, ஸ்படிகலிங்கம் எப்படி என் கைக்கு வந்ததுன்னு
எனக்கு நல்லா தெரியும். தண்ணிக்குள்ள இருந்தன்னா படிக்கட்டுல நின்னுட்டு இருந்த உன்னை தவறுதலா உள்ள இழுத்துட்டேன். தண்ணிக்கு அடியில இருந்த இந்த ஸ்படிக லிங்கம் மாதிரி நான் இப்போ வெளியே தெரியாம இருக்கேன். நீங்க பூஜையில இருக்கிற இந்த ஸ்படிக லிங்கம் மாதிரி வெளியே தெரியறீங்க. மித்ரா கையில இந்த ஸ்படிக லிங்கம் கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் லிங்கத்தை எடுத்து உங்க கையில கொடுத்தேன். அதனால உங்களுக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் எல்லாம் எனக்கு கிடைச்சதா நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உங்க மனசுல எந்த வருத்தமும் வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். பார்வதி, உன்னோட இந்த மனசு யாருக்கு வரும்? வாழ வேண்டிய பொண்ணாச்சே, திருந்தி வாழ்ந்துட்டு போகட்டும்னு உன்னை மன்னிச்சு விட்டா ஏன் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்க உயிருக்கே குறி வைக்கிறியா? ஒண்ணு நீங்க என்ன வாழ விடலையே. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இன்னொருத்தைய கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, அதை என்னால பொறுத்துக்க முடியல. எனக்கு போட்டியா வந்திருக்கிற மித்ராவை கொல்லதான் குறி வச்சேன். நான் ஐஸ்வர்யாவுக்கு குறி வைக்கல. ஏய், மித்ரா என் வீட்டு மூத்த மருமக, அவளையே கொலை பண்ண பாக்குறியா? உன்னை இனி உயிரோட விட்டாதானே நீ மித்ராவை கொல்லுவ. உன்னை இப்பவே சுட்டு தள்ளிடுறேன். எப்பவுமே வெளியில இருக்கிற எதிரிங்களை விட வீட்டுக்குள்ள இருக்கிற எதிரிங்க தான் ஆபத்தானவங்க. அவங்களாலதான் உங்களுக்கு நிம்மதி போகும். ஏய், என்ன மரண பயத்தால வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிட்டு இருக்கியா? மரண பயத்துல யாரும் உளர மாட்டாங்க ஆண்டி. அதனாலதான் மரண வாக்குமூலத்துக்கு பவர் அதிகம். உங்க மருமகளை கொலை பண்ண ஆள் அனுப்புனது நான் தானே கண்டுபிடிச்ச உங்களால உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க.